பொதுவாக இந்த 60 வயசுக்கு மேலெலாம் ஒரு சலுப்பு வந்துடும். யாரா வெளியே கிளம்புறது, எங்கேயாவது வெளியே போகணுன்னா ஒரு சலுப்பு வந்துடும். யாரா ரெடியாகி வெளியே போகிறது, ஓடா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வீட்டு வேலையே பார்த்துட்ருப்போம். நம்ம பிள்ளைங்க மக்கமாக இருக்க பேரன் பேத்திங்கெல்லாம் கூட வா வான்னு கூப்பிட்டா கூட இல்லை நான் வீட்டு வேலை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் சலுப்பு படாமல் ரெடியாகி வந்தோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ மனசுக்கு நல்லா இருக்குது, எவ்வளோ மனசுக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. உண்மையிலேயே மக்கமாருங்களோட பிள்ளைங்களோட வெளியே வரணும், சந்தோஷமாக கலந்துக்கணும். நம்மக்கிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ என்ன இருக்கோ அதுக்கு தக்கன செலவு பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வெளியே வரணும். இதெல்லாம் வந்து இயற்கையோட படைப்பு. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. என்ன தெரியுங்களா, எந்த இடம் சொல்லுங்கள் பார்க்கலாம், எந்த இடம் தெரியுங்களா? நல்லா போற்றி புகழ்கிற நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் பீச்சு அவ்வளோ நல்லா இருக்குது. நான் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இங்கே வந்ததுக்கப்புறம், இங்கே வந்து 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே பார்க்கவே ஆசையாக இருக்குது, மனசுக்கு ரம்மியமாக இருக்குது. உண்மையிலேயே சும்மா வேலைன்னு வீட்லேயே இருந்தனாலும் கஷ்டம்தான். இல்லை இப்படி வந்தால் மனசுக்கு நல்லாயிருக்கும், நோய் வராது, உடம்புக்கும் நல்லது, ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் இல்லையா. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன், செமையாக இருக்குது. அலையா மனமழையுது, ஓஹோ நல்லா இருக்கு இல்லைங்களா. எவ்வளோ நல்லா இருக்கு இல்லைங்களா, நல்லா இருக்குல்ல. லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.